கச்சதீவு. கச்சையிலிருந்து 500 பைன்ஸும் இல்லை. விலையில பாருங்க. யூடியூப் மாதிரி நாங்களும் வீடியோ போட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஒரு இதுக்கு மில்லஞ்சு 4 லட்சம் 5 லட்சம் மேலே இந்த காரைக்கால் ரோலர் வந்து அடிச்சிட்டு ஒரு விலையும் இல்லாமல் தான் நாங்கள் நிலத்துக்கு போகிறோம். விஜய் சொன்ன மாதிரி கச்சதீவு இந்தியாவுக்கு தான் சொந்தம் போல். டிவிக்கே வாழ்க, டிவிக்கே வாழ்க. வாழ்வாரா நாங்கள் பாதிக்கப்படும். ஒரு கரையோட வச்சுக்கிறோம். எத்தனை வேலைடா? 120 வேலையில் வச்சு 4 துண்டு வேலையில் எங்கள் கரையை போகிறோம். கேட்டால் எங்களை கௌரவ ஜனாதிபதி அவர்கள் இன்னும் அவருடைய காதில் இது போய் இன்னும் இதை பற்றி இன்னும் கேள்விப்படலை போல. இன்னும் எத்தனை தடவை போட்டுட்டோம் வீடியோ. பார்க்க போனால் இலங்கைக்கு சொந்தம்னு சொல்கிறாங்க கச்சதீவு. ஆனால் இலங்கைக்கு சொந்தம் இல்லை, அது இந்தியாவுக்கு தான் சொந்தம் கச்சதீவு. விஜய் சொன்ன மாதிரி அவர் தான் கச்சதீவு சொந்தம். அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. வாழ்க வளமுடன். ஏதோ உழைச்சி நல்ல சந்தோஷமாக வாழுங்க. ஏதோ சரியாக தமிழாக்கள் தொப்புள் கோடி உறவுகளே ஏதோ சரியான கஷ்டத்தில் இருக்கிறீங்க போல். நாங்கள் இலங்கை, நீங்கள் எங்கே கஷ்டப்பட்டு நீங்கள் எங்களுக்கு சாமான் தாரீங்க. ஆனால் எங்களோட அவங்க கஷ்டமாக இருக்கிறாங்க போல். அதான் நீங்கள் வந்து எங்களை இலங்கை எல்லாம் உழைச்சி எடுத்துகிட்டு போகிறீங்க. வாழ்த்துக்கள். இந்த பாருங்க, நம்பிக்கையில் இருந்தால் இதை விட ஒரு புரு வேணும். இதை விட ஒரு புரு வேணுமா? அந்த கச்சேரி இருந்தால் பக்கத்தில் இருக்குது, இந்த சேர்ச்சி இருக்குது. இதை விட ஒரு புரு வேணுமா? இதை விட ஒரு புரு வேணுமா? காத்தண்டா போல் எங்களை அரசாங்கம் போகணும்னு மறைச்சிட்டீங்க. நாங்கள் நின்றுட்டோம். இப்போ அவங்களோட அரசாங்கம் என்ன செய்யுது? போக விடுது தானே. அப்போ அரசாங்கம் தான் துணியாக எனக்கு தேவையில்லைது. சரி சரி, ஓகே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஏதோ உடுப்புற கிடப்ப அரிசியை கிரிசியை மாவச்சினியை தந்ததை பார்த்து தாங்க எங்களுக்கு. ஓமாடா தருவாங்களா? அது அரிசி மாசி எங்களுக்கு வெள்ளம் இருக்கு. ஆனால் ஏதோ தந்துட்டு செய்கிறீங்க. பார்க்க போனால் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரி, நாங்கள் இந்த ஒன்றுமில்லா போகிறோம் இன்னைக்கு. இப்போ போய் ஆட்டுதை சொல்லி ஆடு நஷ்டப்படுறத இந்திய அரசிட்ட சொல்கிறதா இல்லை எங்கள் அரசிட்ட சொல்கிறதா? சரியா? பாருங்க, இவ்வளோ கஷ்டத்தில் வந்தும் ஒரு வேலையெல்லாம் போகிறோம் நாங்கள். இந்த இதான் கச்சதீவு. கச்சதீவு 28ஆம் தேதி ஈஸ்டர் கொண்டாட போகிறீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் எல்லாம்.